நமது ஜெபம் டிவியில் மறுரூப நேரம். சூழ்நிலையின் அழுத்தம் உங்களை மேனிபுலேட் பண்ண நீங்க விடக்கூடாது. இன்னைக்கு முதல் லெசன், pressure of the world, pressures of the situation உங்களுடைய சிந்தையை, உங்களுடைய நடக்கையை, விசேஷமாய் உங்கள் பேச்சை மேனிபுலேட் பண்றதுக்கு நீங்க அலோவ் பண்ணணும். Highway Tabernacle Ministries presents Transformation Time every Thursday at 7:30 p.m. Don't miss it on Jebam TV. ஆவியானவரே, இந்த நாளில் உங்க வார்த்தை எங்களோடு இடைபடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தையின் வல்லமையை நாங்கள் கிரகிக்கத்தக்கதாக கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு இந்த வார்த்தை எங்களை கரெக்ட் பண்ணுறதாக இருக்கட்டும், எங்களை சேலஞ்சு பண்ணுறதாக இருக்கட்டும், எங்களை அடுத்த ஸ்டெப்புக்கு கொண்டு போகிறதா இருக்கட்டும், இன்னும் உம்மிடத்தில் நெருங்கி வர எங்களுக்கு ஏவுதலை கொடுக்கிற வார்த்தையாக இருக்கட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்ல நிலம் போல எங்கள் இருதயங்கள் மாற எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நல்ல நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரம் இதை நம்ம வாசிக்க இருக்கிறோம். 2 ராஜாக்கள் 6:24 அப்படியே தொடர்ந்து நம்ம வாசிச்சு கொண்டே போகலாம். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் verses 24 வில் கண்டினியூஸ்லி ரீட். நான் சொல்கிற வரைக்கும் வாசிச்சு கொண்டே வாங்க. எல்லாரும் சத்தமாக வாசிக்கலாம், இங்கிலீஷ்லையோ தமிழ்லையோ, however you are comfortable. Please follow up with this story which is very important. சேர்ந்து நம்ம வாசிக்கலாம். எடுத்துட்டீங்களா? ஓகே, எல்லாரும் சேர்ந்து வாசி. இதற்கு பின்பு சீரியாவின் ராஜாவாகிய பெனதாத் தன் இராணுவத்தை எல்லாம் கூட்டி கொண்டு வந்து சமாரியாவை முற்றுகை போட்டான். அதனால் சமாரியாவிலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. ஒரு கழுதை தலை 80 வெள்ளிக்காசுக்கும் புறாக்களுக்கு போடுகிற பயிறு 5 வெள்ளிக்காசுக்கும் விற்கப்படும் மட்டும் அதை முற்றுகை போட்டார்கள். இஸ்ரவேலின் ராஜா அலங்கத்தின் மேல் நடந்து போகையில் ஒரு ஸ்திரீ அவனை பார்த்து கூப்பிட்டு, ராஜாவாகிய என் ஆண்டவரே ரட்சியும் என்றான். அதற்கு அவன், கர்த்தர் உன்னை ரட்சிக்காது இருந்தால் நான் எதிலிருந்து எடுத்து உன்னை ரட்சிக்கலாம்? களஞ்சியத்தில் இருந்தா, ஆலையில் இருந்தா என்று சொல்லி ராஜா பின்னையும் அவளை பார்த்து, உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவள், இந்த ஸ்திரீ என்னை நோக்கி, உன் மகனை தா, அவனை இன்று தின்போம், நாளைக்கு என் மகனை தின்போம் என்றாள். அப்படியே என் மகனை ஆக்கி தின்றோம். மறுநாளிலே நான் இவளை நோக்கி, நாம் உன் மகனை தின்ன அவனை தா என்றேன். அவள் தன் மகனை ஒழித்து விட்டாள் என்றான். அந்த ஸ்திரீயின் வார்த்தைகளை ராஜா கேட்டவுடனே அலங்கத்தின் மேல் நடந்து போகிற அவன் தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டான். அவன் உள்ளே தன் சரீரத்தின் மேல் ரட்டு உடுத்தி இருக்கிறதை ஜனங்கள் கண்டார்கள். அவன் சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவின் தலை இன்றைக்கு அவன் மேல் இருந்தால் தேவன் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்று சொன்னான். எலிசா தன் வீட்டில் உட்கார்ந்திருந்தான். மூப்பரும் அவனோடு உட்கார்ந்திருந்தார்கள். அப்பொழுது ராஜா ஒரு மனுஷனை தனக்கு முன்னே அனுப்பினான். இந்த ஆள் எலிசாவினிடத்திற்கு வரும் முன்னே அவன் அந்த மூப்பரை நோக்கி, என் தலையை வாங்க அந்த கொலை பாதகனுடைய மகன் ஆள் அனுப்பினான் பார்த்தீர்களா? அந்த ஆள் வரும்பொழுது நீங்கள் அவனை உள்ளே வரவிடாமல் கதவை பூட்டி போடுங்கள். அவனுக்கு பின்னாக அவன் ஆண்டவனுடைய காலின் சத்தம் கேட்கிறது அல்லவா என்றான். அவர்களோடே அவன் பேசி கொண்டிருக்கையில் அந்த ஆள் அவனிடத்தில் வந்து, இதோ இந்த பொல்லாப்பு கர்த்தரால் உண்டானது, நான் இனி கர்த்தருக்காக காத்திருக்க வேண்டியது என்ன என்று ராஜா சொல்லுகிறார் என்றான். அப்பொழுது எலிசா, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். நாளைக்கு இந்நேரத்தில் சமாரியாவின் வாசலிலே 1 மரக்கால் கோதுமை 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்கிறார் என்றான். அப்பொழுது ராஜாவுக்கு கைலாக கொடுக்க பிரதானி ஒருவன் தேவனுடைய மனுஷனுக்கு பிரதி உத்தரமாக, இதோ கர்த்தர் வானத்திலே மதகுகளை உண்டாக்கினாலும் இப்படி நடக்குமா என்றான். அதற்கு அவன், உன்னுடைய கண்களினாலே அதை காண்பாய், ஆனாலும் அதில் சாப்பிட மாட்டாய் என்றான். குஷ்டரோகிகளான 4 பேர் ஒலிமுக வாசலில் இருந்தார்கள். அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் இங்கே இருந்து சாக வேண்டியது என்ன? பட்டணத்திற்குள் போவோம் என்றும் பட்டணத்தில் பஞ்சம் உண்டாயிருக்கிறதுனால் அங்கே சாவோம், நாம் இங்கே இருந்தாலும் சாவோம். ஆகையால் இப்பொழுது சீரியருடைய இராணுவத்திற்கு போவோம் வாருங்கள். அவர்கள் நம்மை உயிரோடு வைத்தால் பிழைக்கிறோம், நம்மை கொன்றால் சாகிறோம் என்று சொல்லி சீரியருடைய இராணுவத்திற்கு போக இருட்டோடு எழுந்திருந்து சீரியருடைய பாளையத்தின் முன்னணியில் வந்தார்கள். அங்கே ஒருவரும் இல்லை.
ஆண்டவர் சீரியன் இராணுவத்திற்கு ரதங்களின் இறைச்சலையும் குதிரைகளின் இறைச்சல்களையும் மகா இராணுவத்தின் இறைச்சலையும் கேட்க பண்ணினதினால் அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, இதோ நம்மிடத்தில் போருக்கு வர இஸ்ரவேலின் ராஜா ஏத்தியரின் ராஜாக்களையும் எகிப்தியரின் ராஜாக்களையும் நமக்கு விரோதமாய் கூலி பொறித்தினான் என்று சொல்லி இருட்டோடு எழுந்திருந்து ஓடி போய் தங்கள் கூடாரங்களையும் தங்கள் குதிரைகளையும் தங்கள் கழுதைகளையும் தங்கள் பாளையத்தையும் அவர்கள் இருந்த பிரகாரமாய் விட்டு தங்கள் பிராணன் மாத்திரம் தப்பும்படி ஓடி போனார்கள். அந்த குஷ்டரோகிகள் பாளையத்தின் முன்னணி மட்டும் வந்தபொழுது ஒரு கூடாரத்துக்குள் பிரவேசித்து புசித்து குடித்து அதிலிருந்து வெள்ளியையும் பொன்னையும் வஸ்திரங்களையும் எடுத்துக்கொண்டு போய் ஒளித்து வைத்து திரும்ப வந்து வேறொரு கூடாரத்துக்குள் பிரவேசித்து அதிலிருந்தும் அப்படியே எடுத்துக்கொண்டு போய் ஒளித்து வைத்து பின்பு அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் செய்கிறது நியாயம் அல்ல. இந்நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள். நாம் மௌனமாக இருந்து பொழுது விடியும் மட்டும் காத்திருந்தால் குற்றம் நம் மேல் சுமரும். இப்பொழுதும் நாம் போய் ராஜாவின் அரண்மனையாருக்கு இதை அறிவிப்போம், வாருங்கள் என்றான். 16ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அப்பொழுது ஜனங்கள் புறப்பட்டு சீரியரின் பாளையத்தை கொள்ளையிட்டார்கள். கர்த்தருடைய வார்த்தையின்படியே ஒரு மரக்கால் கோதுமை ஒரு சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை ஒரு சேக்கலுக்கும் விற்கப்பட்டது. ஆமேன். 26வது அதிகாரம் 27ஆம் அதிகாரத்தில் நடக்கிறதுக்கு ஒரு பேக்ரவுண்டாக அங்கே இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதற்கு பின்பு அப்படின்னு 24ஆம் வசனம் ஆரம்பிக்கும். அதற்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்னா, அப்பொழுது தான் இந்த அரமியன்ஸ் அப்படின்னு சொல்கிற சீரியர்கள் படையெடுத்து வர்றாங்க, எலிசாவை பிடிக்க வர்றாங்க. அப்பொழுது தான் அவனுடைய வேலைக்காரன் பார்க்கும் பொழுது கண்கள் திறக்கப்பட்டு அந்த மலை முழுவதும் அக்னிமயமான ரதங்களும் குதிரைகளும் இருக்கிறதை காண்கிறார்கள். அப்புறம் அவங்க எல்லாம் they been blindfoldedly led into the king's territory. அப்பொழுது இது பெனதாத் ராஜா கேட்குறான், அவங்களை நான் கொன்று போடட்டுமா? எலிசா சொல்கிறார், இல்லை, அவங்களுக்கு சாப்பாடு போட்டு வழி அனுப்பு அப்படின்னு. ஸோ அவர்கள் நல்லா சாப்பிட்டு திருப்தி அடைந்து திருப்பியும் சீரியாவுக்கு போகிறாங்க. அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, அதற்கு அப்புறம் அவர்கள் திரும்பியும் படையெடுத்து வரவில்லை இப்படின்னு போடப்பட்டிருக்கும். ஆனால் அதுக்கு அடுத்த வசனமே அதற்கு பின்புன்னு அப்படின்னு ஆரம்பிக்கும். அப்படின்னா அந்த முதல் சம்பவத்திற்கும் 2வது சம்பவத்துக்கும் ஒரு சில ஆண்டுகள் கடந்து போயிருக்கிறது. இப்போ there is a new situation that is arising, people are coming. இப்போ சமாரியாவை சுற்றிலும் ஒரு சீஜ் போடப்பட்டிருக்கிறது, முற்றுகை போடப்பட்டிருக்கிறது. யாரும் உள்ள வர முடியாது, வெளியே போக முடியாது, வாணிபம் நடக்க முடியாது. அது நிமித்தமாக என்ன ஆகும்னா பயங்கரமான பஞ்சம் உண்டாகும், விலைவாசி ஏறி போகும். அந்த பஞ்சத்தினுடைய மும்முரம் எப்படி இருந்ததுன்றதுக்கு தான் ஒரு சில காரியங்கள் ரொம்ப பயங்கரமாக இருந்தாலும் எழுதப்பட்டிருக்கிறது. ஆமீன். அதாவது 80 வெள்ளி காசுக்கு ஒரு கழுதையினுடைய தலை விற்கப்பட்டது அப்படின்னு போடப்பட்டிருக்குது. முதலாவது கழுதையை யாரும் விரும்ப மாட்டாங்க, அதை சாப்பிட்றதுக்கு இஸ்ரவேலருக்கு அதிகாரம் கிடையாது, அருவருக்கப்பட்டது. ஆனாலும் அப்படிப்பட்ட ஒரு கழுதையோட தலையில் என்ன ஃப்ளஷ் இருக்கும், அந்த கழுதையின் தலை அவ்வளோ வெள்ளிக்காசு விற்கிற அளவுக்கு அங்கே சூழ்நிலை மாறிச்சு. ஒன்லி த ரிச் குட் அஃபோர்ட் என்ற மாதிரி ஆயிடுச்சு. அப்படியே அவங்க தேவைப்பட்டாலும் வாங்க முடியாதுன்ற நிலைமை. அதை விட ரொம்ப கொடூரம், பீப்புள் பிகேம் எக்ஸ்ட்ரீம்லி வைலண்ட், கேனிபாலிசம்க்கு போயிட்டாங்க. சூழ்நிலையின் அழுத்தம் ஒரு மனுஷனை இப்படியெல்லாம் மாற்றிவிடும். ஒரு குழந்தையை ஆக்கி தின்று விட்டு அதை ராஜாவிடத்தில் சொல்லுகிற அளவுக்கு அங்கே கேவலமாகி போனது அந்த நிலைமை. இப்போ என்ன நடக்குதுன்னா, ராஜா தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு போகிறான். அவன் உள்ள ரட்டு உடுத்தியிருந்தான் போட்டிருக்கு. எதுக்கு அப்படின்னா, இவன் ஆண்டவரை எப்படியோ தேடி ஏதாவது நடக்கும்னு சொல்லி கர்த்தருக்காக காத்து ஜெபம் பண்ணிட்டு இருந்தான். ரட்டுடுத்துவது தாழ்த்துவதற்கும் உபவாசம் இருப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அடையாளம். ஸோ சாக்லோத் அணிந்து அது மேலே அவன் ராயல் கவுனை போட்டிருந்தாலும் உள்ள ஹி வாஸ் ஹம்பிளிங் ஹிம்செல்ஃப். ஆனால் கவனிச்சு பாருங்க, திடீர்னு இப்படி ஒரு செய்தி கேட்ட உடனே அலங்கத்திலேருந்து 2 பெண்கள் பேசி ராஜாவுடைய நியாய தீர்ப்பு கேட்குறாங்க. இந்த செய்தி கேட்டவன் தாங்க முடியாமல் தன்னுடைய ரோபை டேர் பண்ணிட்டு அவன் போயிட்டு அந்த நேரத்தில் ஒரு வார்த்தை சொல்கிறார். நல்லா கவனிச்சுக்கோங்க, சூழ்நிலையின் அழுத்தம் உங்களை மேனிப்புலேட் பண்ண நீங்கள் விடக்கூடாது. இன்னைக்கு முதல் லெசன், pressure of the world, pressures of the situation உங்களுடைய சிந்தையை, உங்களுடைய நடக்கையை, விசேஷமாய் உங்கள் பேச்சை மேனிப்புலேட் பண்ணுறதுக்கு நீங்கள் அலோவ் பண்ணக்கூடாது. இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, இந்த ராஜா, அதாவது இதுக்கு முன்னாடி நடந்த சம்பவத்தில் இந்த தீர்க்கதரிசி நிமித்தம் தான் விடுதலை வந்துச்சுன்னு தெரியும். இதற்கு முன்னாடி இருந்த தீர்க்கதரிசி வானத்தை அடைத்து போட்டவன் என்றும் அவருக்கு தெரியும். ஸோ என்னத்தினால அவனுக்கு அந்த கோவம் வந்துச்சுன்னு தெரில. இவர் தான் மழையை ஸ்டாப் பண்ணிட்டாரா இல்லை என்னன்னு அவனுக்கு தெரியல. ஏன்னா பின்னாடி தீர்க்கதரிசிகிட்ட பேசும்பொழுது இது கர்த்தரால் உண்டான பயங்கரம்,
அப்படின்னே கன்ஃபஸ் பண்றாரு. அதனால இது ஆண்டவரால் தான் வந்துச்சுன்னு தெரியுது. ஆனா என்ன நடந்துச்சுன்னு தெரியல. அப்படி ஒரு கோபம், இந்த மனுஷனுடைய தலையை நான் வெட்டாமல் விட மாட்டேன்னு ஒரு சபதம் எடுக்கிறான். I tell you, when you succumb to the pressures of the world, you will take wrong decisions. உன் வாயின் வார்த்தை மாறிடும், சிந்தனை மாறிடும், உங்க செயல்கள் மாறி போகும். முதல் லெசன் அதுதான். ராஜா ரட்டுடுத்தி சாம்பல்ல உட்கார்ந்து கர்த்தர் ஏதாவது செய்ய மாட்டாரான்னு காத்திருந்தவனா இருந்தா கூட அவனுடைய எண்ணமும் மாறுவதற்கு காரணமா இருந்தது சூழ்நிலையின் அழுத்தம். நம்ம எல்லாருக்குமே ப்ரெஷர்ஸ் உண்டு. அது ஃபேமிலினால இருக்கலாம், ஜாப்னால இருக்கலாம், ஃபைனான்ஸ்னால இருக்கலாம், கலீக்ஸ்னால இருக்கலாம், ஃபேமிலி எதேதோ காரியத்தினால வி ஹேவ் ப்ரெஷர்ஸ். ஆனால் ஆண்டவர் நம்மள்ட்ட எதிர்பார்க்கிற விதம் என்னன்னா, அந்த ப்ரெஷருக்கு நடுவில் கூட கர்த்தரை பிடித்து கொண்டு நிதானம் உள்ளவர்களாக இருக்க கர்த்தர் விரும்புகிறார். கையொருத்தி ராமன் சொல்லுவாங்க, எந்த சூழலிலும் வாய் பதறி, வாய் பிதற்றி, தவறான காரியங்கள், எதிர்மறையான காரியங்கள், விசேஷமாய் கர்த்தருடைய சித்தத்துக்கு விரோதமானவைகளை பேசக்கூடாது. கொலை செய்யவும் தயங்காத ஒருத்தனா மாறிட்டான் பிகாஸ் ஆஃப் பிரஷர். கொலை செய்யவும், கொலை பாதகனாய் மாறவும் யாரோ ஒரு மனுஷன் அல்ல, ஆண்டவருடைய தீர்க்கதரிசி. those days prophets were highly regarded. ராஜாவுக்கு இணையாய் வச்சு பார்க்கப்படுகிறவர்கள் தீர்க்கதரிசியே கொலை பண்ணாலும் பரவாயில்ல அப்படின்ற கோபம், மூர்க்கம். நான் சொல்றேன், ஒரு நாளும் சூழ்நிலைகள் உங்களை மேனிப்புலேட் பண்ண அலோவ் பண்ணக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு ஆங்கர், ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன், ஒரு என்ன வந்தாலும் நிதானி, இது ஏன் வருது, ஏன் இப்படி, இது எப்படி மேற்கொள்ளலாம் என்று நிதானித்து மேற்கொள்ள ஆண்டவர் இன்னைக்கு நம்மை அழைக்கிறார். do not give in to pressures of the world. அல்லேலூயா. இல்லைன்னா உன் சிந்தனை மாறும், உன் டிசிஷன்ஸ் மாறி போகும். அதே மாதிரி தான் தி அதர் பர்சன் who gave into the pressures of the situation யாருன்னா, அந்த ராஜாவுக்கு கைலாக கொடுக்கிற ஒரு பிரதானி, one of the ministers in the royal cabinet. தீர்க்கதரிசி சொல்றார், நாளைக்கு இந்நேரத்தில் இப்படி நடக்கும், நாளைக்கு இந்நேரத்தில் இப்படி நடக்கும் அப்படின்றப்போ இன்னைக்கு இருக்கிற நிலைமைக்கும் அவர் சொல்லுகிற ஆசீர்வாதத்துக்கும் சம்பந்தம் இல்லை. இட் இஸ் டூ குட் டு பி ட்ரூ. என்ன பண்ணி இது நடக்கும்னு தெரியல. அதனால அவன் பட்டுன்னு அந்த ப்ரெஷர்ல இருக்கிறான். அவன் அந்த பட்டுன்னு ப்ரெஷர்ல ஒரு வார்த்தை சொல்றான், வானத்தின் மதகுகளை திறந்தாலும் நடக்குமா? இவன் யார்? அந்நியனா? மூலைக்கு வணங்குகிறவனா? பாகால வணங்குறவனா? இஸ்ரவேலின் தேவனுடைய பிள்ளை. இஸ்ரவேலின் தேவன் யார் என்று தெரியும். செங்கடலை பிளந்தது தெரியும், பார்வோனை ஜெயித்தது தெரியும். பாடல்களாக, வாய்மொழியாக கர்த்தர் செய்த நன்மைகளை சொல்லுகிற ஒரு சந்ததியில வந்த ஒருத்தன் பிரஷர்னால வாய் விட்டு சொன்ன வார்த்தையை பாருங்க. கடைசியில் அதை எப்படி அவனுக்கு பாதகமா மாறிச்சு. வேதம் சொல்லுது, நீ காண்பாய் ஆனா சாப்பிட மாட்டாய் அப்படின்னு தீர்க்கதரிசி அங்க சொல்லிடுறாரு. நான் சொல்றேன், இதை எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணிருக்கலாம்? ஆண்டவர் வானத்தின் மதகுகளை திறந்தாவது அவர் சொன்னதை செய்வார் அப்படின்ற ஃபெய்த் இருந்திருக்கணும். அப்படி திறந்தாலும் நடக்குமான்னு கேட்டான். வானமும் திறக்கல, மதகும் திறக்கல, ஆனா கர்த்தர் சொன்னது நடந்துச்சு. அல்லேலூயா. திருப்பியும் சொல்றேன், உன்னுடைய சூழ்நிலையின் அழுத்தத்தினால, நீங்க போய் கொண்டிருக்கிற pressures of the worldனால, do not negate the promises and the declarations of God by your negative confession. Are you all with me? நிறைய விஷயங்கள் கர்த்தர் நமக்கு ப்ராமிஸ் பண்றது இன்னைக்கு நம்ம பார்த்தோம்னா அதை புரிஞ்சுக்கவே முடியாது, சம்பந்தமே இல்லாம இருக்கும். குழியில தூக்கி போட்ட யோசேப்புக்கு பேர் தான் சொப்பனக்காரன். அவன் தகப்பனும் அவன் தாயும் அவன் சகோதரர்களும் விழுந்து வணங்குகிற சொப்பனத்தை உடையவனாய். அன்னைக்கு பார்த்தா அவங்க அப்பாவுக்கே சண்டை வந்துருச்சு. நீ என்ன, நானும் உங்க அம்மா வந்து வணங்குவோம் நினைச்சியா? அவரால் கிரகிக்க முடியல. நான் சொல்றேன், இப்படிதான் கர்த்தர் செய்வார். நான் சொல்றேன், உங்களுக்கு புரியுதோ புரியலையோ, ஆண்டவருக்கு ஆமேன்னு சொல்லி அகாமடேட் பண்றதுதான் நமக்கு இருக்கிற பெஸ்ட் ஆப்ஷன். நெவர் ஓப்பன் யுவர் மவுத் அகெயின்ஸ்ட் த பிளான்ஸ் ஆஃப் காட், அகெயின்ஸ்ட் த டிக்ளரேஷன்ஸ் ஆஃப் காட். மனம் பதறினாலும் பதற்றினாலும் நான் சொல்றேன், நெவர் நெவர் ராங்லி கன்ஃபெஸ் அகெயின், வெரி ஸ்பெஷலி அகெயின்ஸ்ட் த வேர்ட்ஸ் ஆஃப் காட். சூழ்நிலையின் அழுத்தம் இப்படிதான் நம்மளை மாத்திரும். தயவுசெய்து அதுக்கு இடம் கொடுக்காதீங்க. விசுவாசிக்கிற சந்ததி எப்படி இருக்குன்னா, எவ்வளோ சூழ்நிலையின் அழுத்தம் இருந்தாலும் நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தான், இந்த ரிப்போர்ட் கரெக்ட் தான், இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான், நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்ட் தாங்க, ஆனாலும் என் கர்த்தர் எனக்காக இருக்கார், நான் நம்புகிறேன். தட் இஸ் ஃபெய்த். நான் ஆராதிக்கிற ஆண்டவர் என்னை தப்பு வைப்பார், தப்பு வைக்காமல் போனாலும் பரவாயில்ல. தட் இஸ் மை ஃபெய்த். நான் என்ன ஆண்டவர், அவர் எனக்கு இதை கொடுப்பார் என்ன ரட்சி, அதுக்காக நான் ஆண்டவரை பின்பற்றலையே. என் பாவத்தை கழுவினார், எனக்காக நிர்வாணமாக சிலுவையை தொங்கினார், அவருக்காக இதையும் இழப்ப நான் செலவு பண்ணப்படவும் விரும்புகிறேன். பவுல் மாதிரி தான்.
ஹல்லேலூயா. நான் என்னை செலவு பண்ணப்படவும் நான் விரும்புகிறேன். அப்படி நின்றுணும் ஆண்டோட பிரசனத்தில். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இன்னைக்கு முதல் குறிப்பு, இந்த 27th சாப்டர்லேருந்து உங்களுக்கு சொல்கிற முதல் குறிப்பு, இந்த லெப்ரசி பீப்புளை பார்க்குறோம். இந்த 2 காரியம் உங்களுக்கு சூழ்நிலையின் அழுத்தத்தினால நம்ம என்ன செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னேன். இப்போது இந்த சூழ்நிலையில் அழுத்தத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு குரூப் ஆஃப் பீப்புள் யாருன்னா இந்த 4 குஷ்டரோகிகள். அந்த 4 குஷ்டரோகி எப்படி சிந்திக்கிறான்னா, உள்ளே போனாலும் மரணம், இங்கேயே இருந்தாலும் மரணம், எதிரியனுடைய பாளையத்துக்கு போனாலும் அங்கேயும் மரணம். ஏன்னா அவன் நம்மளை விட்டு வைக்க போகிறதில்ல. இருந்தாலும் சில நேரம் நம்ம இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருப்போம். எவ்ரி ஆப்ஷன் வில் பி அ டெட் ஆப்ஷன். 10 ஆப்ஷன் இருக்கும், எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாது. இப்போ பாருங்கள், அவங்களோட மைண்ட் செட் பாருங்கள். இங்கேனாலும் மரணம், இங்கேனாலும் மரணம், அங்கேனாலும் மரணம். அதுக்குன்னு சும்மா உட்காந்துருக்கிறது. எதிரியினுடைய பாளையத்துக்கு போய் தான் பார்ப்போமே. அவன் கொன்னா சாக போகிறோம், எப்படினாலும் சாக தான் போகிறோம். அவன் உயிரோடு விட்டு வச்சா உயிரோடு இருக்க போகிறோம். அவன் வெல்த் எடுக்க போகிறேன், அங்கே போய் சாப்பிட்டு திருப்தி ஆக போகிறேன். அதுக்கெல்லாம் போல ஜீவன் காப்பாற்றுனா காப்பாற்றப்படட்டும். ஆல்ரெடி இவன் அவுட்காஸ்ட், ஆல்ரெடி நோபடி லைக்ஸ் ஹிம், ஆல்ரெடி ஹீ இஸ் அவே ஃப்ரம் த கேம்ப். ஸோ என்னடா போனால் போச்சுன்னு சொல்லிட்டு அவன் தான் இருந்த நிலைமையிலிருந்து எழுந்து இன்னொரு இடத்துக்கு போக ஆரம்பித்தான். பார்த்தீங்களா? தட் இஸ் த பிளேஸ் வேர் இஸ் மிரக்கிள் ஸ்டார்டட். அல்லேலூயா. கையெழுத்து ராமன் சொல்லுவோமா? தட் இஸ் த பிளேஸ் மிரக்கிள் ஸ்டார்ட்ஸ். நம்மள நிறைய பேர் இந்த குஷ்டரோகி மாதிரி தான். இதுக்கு மேலே என்ன நடக்கும், இதுக்கு மேலே ஜோம் பண்ணி என்ன பிரயோஜனம்? நிறைய டைம் வி ஈஸிலி டென் டு கிவ் அப்ல. ஆனால் இந்த குஷ்டரோகிகள் எப்படினாலும் மரணம், ஆனால் அதுக்குன்னு இங்கேயே உட்காந்து மறிக்கிறதா? நான் சொல்கிறேன், அவங்களையும் அறியாமல் some purpose in them drove them into the camp of the Aramean army. Hallelujah. அவங்களையும் அறியாமல் ஏதோ ஒரு நோக்கம். உங்கள் எல்லாருக்கும் நான் சொல்கிறேன், இருக்க இடத்துல விழுந்து மடிந்து போக நீ அழைக்கப்பட்டவர்கள் நீங்கள் அல்ல. ஒரு ஆமென் சொல்லுவோமா? இந்த டிப்ரெஷனில், இந்த வியாதியில், இந்த கடனில், இந்த குடும்ப பிரச்சனையில் இப்படியே இருந்து அப்படியே அழிந்து அப்படியே மரித்து போக இல்லை. நீங்கள் அதிலிருந்து எழும்ப ஆண்டவர் அழைக்கிறார். கையை ஒருத்தர் ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. அதிலிருந்து எழும்பணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இன்னைக்கு God wants you to rise up. இன்னைக்கு அந்த ஒரு தீர்மானத்தோடு இந்த இடத்தை விட்டு போங்க. இன்னைக்கு ஆண்டவர் இந்த சபைக்கு கொடுக்குற சேலஞ்ச் அதுதான். You can either sit and crib and cry and murmur and die in your things, or you can decide to rise up. என் தூசியை உதறி தள்ளிட்டு நான் எழும்புறேன். அது பாவமோ சாபமோ, அது ஒரு பிசாசின் போராட்டமோ, அது பில்லி சூனியமோ, என்னவா இருந்தாலும் பரவாயில்ல. I will not let the enemy define my future. ஒரு ஆமென் சத்தமாக தான் சொல்லுங்களேன். ஒரு ஆமென். I will not let any conditions of the world define my future. நான் எழும்புவேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த தூசியை உதறி தள்ளிட்டு அந்த 4 பேர் அந்த ஒரு டிசிஷன் எடுத்து அடுத்த செகண்ட் அங்கே மிரக்கல் நடந்துருச்சு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு கர்த்தர் நம்மளுக்கு சேலஞ்ச் பண்றது தான், உன்னுடைய சூழ்நிலையை விட்டு வெளியே வா. எனக்குன்னா இப்படி தான் நடக்கும். யாராவது பேசுனீங்கன்னா அதை மாத்து. நான் எவ்வளோ ட்ரை பண்ணாலும் எனக்கு நடக்காது, மாத்துவோம் வாயை. ஹல்லேலூயா. இவ்வளோ காலம் ஜோம் பண்ணிட்டேன், இப்போ நடக்காததா இப்போ நடக்க போகுது, மாத்துவோம் டிக்ளரேஷன். ஹல்லேலூயா. கெட் அவுட் ஆஃப் யுவர் டிப்ரெஷன், கெட் அவுட் ஆஃப் த சில்லினஸ் ஆஃப் த பீப்புள் தட் ஆர் அரவுண்ட் யூ. ஹல்லேலூயா. உங்களை இருக்கிற ஆவியும் அவித்து போடுகிற ஒரு 10 பேர் இருந்தால் முதல்ல அவன் ஃபோன் காலை எடுக்காத. சில பேருக்கு அப்படி ஒரு கிருபை, அவங்க எடுத்து ஃபோன் பேசி வச்சாங்கன்னா உங்களுக்கு டிப்ரெஷன் வந்துடும், உங்களுக்கு மனக்குமுறல் மனக்கவலை வந்துடும். ஏன்னே தெரியாமல் உங்கள் வீட்டில் இருக்கவங்களாம் கத்திட்டு கிடப்பீங்க. ஏன் அப்படின்னா அந்த ஆவி இங்கே அஃபெக்ட் ஆகிடுச்சு. அப்படிப்பட்ட ஆவி இருந்தால் ஃபோன் எடுக்காத. நான் சொல்கிறேன், கட் அவே ஃப்ரம் பீப்புள் தட் வில் ஸ்டாப் த ப்ரோக்ரஸ் ஆஃப் காட் இன் யோர் லைஃப். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இது புரியுது நான் சொல்கிறது? ஸோ இந்த 4 பேர் அன்னைக்கு எழும்பி நடந்தான். அன்னைக்கு நடந்தது ஒரு அற்புதம். அவன் நடக்கும் பொழுதே அவன் ஆண்டவர் அற்புதம் செஞ்சு முடிச்சிட்டார். ஹல்லேலூயா. ஸோ முதல் காரியம் நீங்கள் சொல்கிறேன், நீ இருக்க இடத்த விட்டு எழும்பணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். உங்கள் சில்லினஸை பிரேக் பண்ணுங்க, பிட்டி பாட்டியை பிரேக் பண்ணு. ஹல்லேலூயா. யூ காட் டு டிசைட் இன் யுவர் மைண்ட், இனஃப் இஸ் இனஃப். ஹல்லேலூயா. இனஃப் இஸ் இனஃப். முழங்கால போடு. ஜெபிக்க ஆரம்பிக்கிறியோ, ஓட போறியோ, அதிகமாக என்ன பண்ணுறீங்களோ தெரியல, யூ டூ சம்திங், பட் டூ நாட் ரிமைன் இன் த பிளேஸ் தட் யூ ஆர். அதுவும் விசேஷமாக கர்த்தர் ஒரு வார்த்தையை சொல்லிட்டாருன்னா, நீ அந்த இடத்துல நிற்காம ஆண்டவர் சொன்ன தரிசனத்துக்கு நேராய் ஓடு. ஹல்லேலூயா. மரணத்திலிருந்து ஜீவன். இந்த இடத்துக்கு போகிறோமே, அங்கே என்ன நடக்கும்னு அவனுக்கு தெரியல, பரவாயில்ல. ஒன்றுமே பண்ணாமல் இங்கே உட்காந்துருக்கிறத விட ஏதாவது பண்ணலான்னு எடுத்த முடிவு தான் மேலானது. Are you all with me? To do something
இஸ் பெட்டர் தென் நாட் டூயிங் எனிதிங். தட் வாஸ் த டிசிஷன் தட் தே மேட். அவங்க இறங்குனாங்க, கர்த்தர் அவனோடு கூட இருந்து அவனை நடத்தினார். அல்லேலூயா. ரெண்டாவது காரியம் பார்த்துக்கோங்க. இந்த லெப்பர் பீப்புள் அவுட்காஸ்ட், யாருக்கும் பிடிக்காது, எளிமையானவர்கள், யாரும் கிட்ட வர விரும்பாதவர்கள். ஸோ அவங்களுக்குன்னு ஒரு இருந்துச்சு, அவங்க எல்லாம் வெளியே தான் இருக்கணும் அப்படி நிறைய இருந்தது. இதில் தீர்க்கதரிசியான மனுஷன் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். அந்த வார்த்தை நிறைவேறி விட்டது. கவனிங்க, தீர்க்கதரிசியான மனுஷன் நாளைக்கு இப்படி நடக்கும்னு சொல்லிட்டாரு. இந்த பீப்புள் அங்கே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி அது நடந்து முடிஞ்சிருச்சு. ஆனால் அது யாருக்கும் தெரியல. பாருங்க, அவ்வளோ பெரிய ராஜாவுக்கும் அவ்வளோ பெரிய ராஜாங்கத்திற்கும் அங்கே பசியிலையும் வேதனையிலையும் மாட்டி வாடி கொண்டிருந்த ஜனங்களுக்கும் உன்னுடைய போர் முடிந்தது என்ற நல்ல செய்தியை கொண்டு வந்தது எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட இந்த குஷ்டரோகிகள் தான். முதல் காரியம், இதில் ரெண்டு விஷயம் சொல்ல போகிறேன், நல்லா கவனிங்க. முதல் விஷயம் என்ன அப்படின்னா, when the Lord declares something over your life, He's already finished it. ஒரு ஆமென் சொல்லுவோம். He's already made provision to finish it, to accomplish it. But the means through which that news gets to you, or the means through which you will attain your canon, just leave it to God. நீ எதிர்பார்க்காத, கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத, அவுட் ஆஃப் த ப்ளூ மெத்தடில் ஆண்டவர் லீஸ்ட் எக்ஸ்பெக்டட் வேல அந்த ஆசீர்வாதத்தை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பார். அல்லேலூயா. குஷ்டரோகியின் மூலமாய் ஆசீர்வாதம் வரும்னு ஒருத்தன் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டோம். ஆனால் ஆண்டவர் அவங்கள தான் பயன்படுத்தினார். அல்லேலூயா. ஸோ எப்போவுமே சொல்கிறேன், ஒரு தேவை இருக்குது, ஒரு பிரச்சனை இருக்குது, இந்த சூழ்நிலை மாறணும், கடன் தீரணும், கல்யாணம் நடக்கணும், மினிஸ்ட்ரி எல்லாமே நம்முடைய தேவைகள். இதை கர்த்தரிடத்தில் கொண்டு போகிறது நம்முடைய வேலை. இதை நீங்கள் பண்ணீங்கன்னா இது எனக்கு நல்லதாக நடக்கும்னு காடுக்கு ஃபார்முலா போட்டு கொடுக்கக்கூடாது. இந்த லோன் எப்படியாவது த்ரூ பண்ணிட்டீங்கன்னா நான் இதை இப்படி சரி பண்ணிடுவேன், இப்படி பண்ணிடுவேன், மீதி இருக்கிறத வச்சு இப்படி பண்ணிடுவேன். கால்குலேஷன் போடுறது தப்பு கிடையாது, ஆண்டவரே, ஆனாலும் உங்கள் சித்தம். வழியை அவரிடத்துல விட்டு விடு, அவர் நடத்துவார். சூப்பர் நேச்சுரலா, எல்லாம் சொல்லுவாங்க சூப்பர் நேச்சுரலா, எதிர்பாராத விதத்தில், அதிசயமான விதத்தில் கர்த்தர் நம்மை நடத்துவார். இது பாயிண்ட் நம்பர் 1. செகண்டில் பாயிண்ட் நம்பர் 1 கவனிங்க. ரெண்டாவது விஷயம் என்னன்னா, சுவிசேஷம் சொல்றது என்ன அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருந்தார். கவனிக்கிறீங்களா? ஷேரிங் த காஸ்பல் எப்படின்னா, இட் இஸ் ஒன் பெகர் டெல்லிங் அன் அதர் பெகர் வேர் டு பை பிரெட், வேர் டு ஃபைண்ட் பிரெட். ஒரு பிச்சைக்காரன் இன்னொரு பிச்சைக்காரனை பார்த்து எங்கே சாப்பாடு கிடைக்கும்னு சொல்கிறது தான் சுவிசேஷன் சொல்கிறது தான். அல்லேலூயா. அவ்வளோ பெரிய கம்யூனிட்டி ஆஃப் பீப்புள், ஒரு கிங்டம் ஆஃப் பீப்புள். ஐ ஆல் வித் மீ, தே ஆர் இன் பெயின், தே ஆர் இன் ஹங்கர், they are in suffering including their king. பட் ஆனால் அவங்களுக்கு நற்செய்தியை கொண்டு வந்த லெப்ரசி நிறைஞ்ச ஒதுக்கப்பட்ட பீப்புள் மாதிரி தான் உங்களையும் என்னையும் ஆண்டவர் பயன்படுத்த விரும்புகிறார். we can say we are one among the leper. ஏன் அப்படின்னா, இதே போல இருளின் ராஜ்யத்தில் மாட்டிக்கொண்டு பாவத்தின் பிடியிலையும் அந்தகாரத்திலையும் மாட்டிக்கொண்டு வழி தெரியாமல் விமோச்சனம் இல்லாமல் இருக்கிற ஒரு கூட்டத்திற்கு God will use you and me like the lepers to bring the good news that your war is over. Can I hear amen to that? உன் போர் முடிந்தது என்று டிக்ளேர் பண்ண உங்களை என்னையும் தான் ஆண்டவர் கவுண்ட் பண்ணிட்டு இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உங்களையும் என்னையும் தான் ஆண்டவர் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாரு. இந்த இந்த அவங்களே பாருங்களேன் எப்படி பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு டென்ட்டுக்கு போகிறான், நல்லா சாப்பிட்றாங்க, நல்லா குடிச்சு சந்தோஷமாக இருந்துட்டு அப்புறம் அங்கே இருக்கிற எல்லாத்தையும் உடைமைகள்லாம் எடுத்து கொண்டு போய் குழி தோண்டி புதைச்சி வைக்கிறாங்க. திருப்பியும் அடுத்த டென்ட்டுக்கு போகிறான், திருப்பியும் ஒரு ரவுண்ட் ஆஃப் நல்ல ஃபுல் கோர்ஸ் மீல், திருப்பி இன்னும் கொஞ்சம் இப்படி செஞ்சு அவனே டயர்டாயிட்டான். அப்புறம் யோசிக்கிறான், ச்சே இன்னைக்கு நற்செய்தியின் நாள். அவன் எப்படி ஒரு டிட்டர்மினேஷன் சொல்கிறான், நாளைக்கு காலையில் வரைக்கும் இதை சொல்லாமல் வச்சுருந்தா கூட நம்ம மேல் குற்றம் சுமரும். அது அப்படியே நம்ம லைஃப்பில் அப்ளை பண்ணுங்களேன். அவங்க அடைஞ்ச மாதிரி தான், உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. நம்மளை எல்லாரும் அப்படி தானே ஆண்டவர் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. எவ்வளோ நன்மைகளை கர்த்தர் நமக்கு பெற்று கொண்டிருக்கிறார். ஆனால் இன்னைக்கு நம்மளோட பிரச்சனை என்னன்னா, நம்ம இன்னும் அந்த டென்ட்டு சுற்றி தான் வந்துட்டு இருக்கோம். சாப்பிட்றோம், குடிக்கிறோம், திருப்தி ஆகிறோம், ஆண்டவர் கொடுக்கறதை எடுத்து சேர்த்து வைக்கிறோம். ஆனால் இந்த செய்தி உனக்கும் அவைலபிள்னு போய் சொல்ல நம்ம யாரும் அவைலபிளாக இல்லை.
So let the Lord challenge you. நீங்களும் நானும் like that leper, we are called to bring the good news. Hallelujah. மூன்றாவது குறிப்பு நல்லா கவனிங்க. ஆண்டவர் இதுதான் இங்க செய்தியோட தலைப்பு. God goes in advance. ஆண்டவர் உனக்கு முன்பாக போகிற ஒரு ஆண்டவர். ஆமென். இந்த ஆண்டவருடைய தன்மையை பேசும்பொழுது ஒரு அண்ணன் ரொம்ப வயதான ஒரு ஊழியக்காரர் அவருடைய சாட்சியை சொல்லி இதை சொன்னார். எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது, மைண்டில் தங்கிடுச்சு. அதனால் நான் சொல்கிறேன், ஒரு நாள் அந்த நாட்களில் ஃபோன்லாம் கிடையாது. ரொம்ப ஏதாவது ஒரு இடத்துக்கு போனோன்னா அட்ரஸ் எழுதி வச்சுருப்போம், சின்னதாக பாக்கெட் நோட்டு. அதை காமிச்சு தான் அட்ரஸ் இது தெரியுமான்னு கேட்டு போக வேண்டியிருக்கும். அப்போ ஒரு டைம் ஒரு இடத்துக்கு போகிறாரு, அவர் சுற்றி தேடி பார்க்குறாரு, ஆனால் கண்டுபிடிக்க முடியல. அப்போ என்ன பண்ணுறாரு, ஒரு மளிகை கடை வாசலில் நிறுத்திட்டு ஸ்கூட்டரில் நின்றுக்கிட்டே கேட்குறாரு, ஐயா இப்படிப்பட்ட நபர் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னப்போ அந்த கடையில் நின்றிருந்த ஒரு பையன் தெரியும், அங்கிள் எனக்கு தெரியும் அப்படின்னா. அப்படியாடா, தெரியுமாடா, நானே உங்களை கூப்பிட்டு போகிறேன் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூட்டரில் ஏறி உட்காந்துட்டான். கூட்டிகிட்டு போகிறான், லெஃப்ட்டு ரைட்டுன்னு திருப்பி வண்டியை கூட்டிகிட்டு போயிட்டுருக்குது, பல இடங்களுக்கு போகுது. அவருக்கு டவுட்டே ஆயிடுது, இவன் உண்மையாக தான் கூட்டிகிட்டு போகிறானா அப்படின்னு. கடைசியில் ஒரு இடத்துல இங்கே நிறுத்துங்க அங்கிள் அப்படின்றான், வண்டியை நிறுத்துறாரு. அவன் இறங்கி வீட்டுக்குள்ளே ஓடிடுறான். அவருக்கு ஒரு நிமிஷம் திகைச்சு போயிட்டாரு, இப்படி ஒரு சின்ன பையன் நம்ம இப்போ ஏமாந்துட்டோமோ அப்படின்னு. அப்படி திகைச்சு போய் நிற்கிற நேரத்தில் இவர் யாரை பார்க்க வந்தாரோ அவரை கைப்பிடிச்சு அவன் கூட்டிகிட்டு வந்தானோ. இவர் யாரை தேடி வந்தாரோ அவருடைய மகனை தான் சந்தித்திருக்கிறார். புரியுதா? கூட்டிகிட்டு வந்துட்டார். இந்த சம்பவத்தை சொல்லிட்டு தான் சொன்னார், என்னுடைய ஆண்டவர் எனக்கு வழி காட்டுகிறவர் மட்டும் அல்ல, அவர் வழி நடந்து போகிறவர். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். அவர் வழியை காண்பித்துட்டு இப்படி தான் வழி, 3 லெஃப்ட் 4வது ரைட்டில் போனீங்கன்னா வீடு இருக்கும்னு சொல்லி அனுப்புகிறவர் மட்டும் இல்லை, கூடவே நடந்து வருகிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அவர் வழி காட்டி என் கூட நடந்து அவர் வழி காட்டிட்டு கூட நடந்து வருகிறவர் மட்டும் இல்லை, நமக்கு தெரியாமல் இன்னொன்று வேலையை செய்கிறாரு, நமக்கு முன்பாக சென்று நமக்கு வழியை ஆயத்தம் பண்ணுகிறார். கை வச்சு ஆமேன்னு சொல்லுங்கள். இந்த ஒரு சத்தியத்தோடு தான் இங்கேருந்து நீங்கள் போக போகிறீங்க. I want you to understand, God goes in advance. எல்லாம் சொல்லுங்கள், God goes in advance. என் ஆண்டவர் எனக்கு முன்பாக. உங்கள் ஃபேமிலி லைஃப், எஜுகேஷன், கெரியர், மினிஸ்ட்ரி, ஃபைனான்ஸ், என்ன வேணால் எழுதிக்கோங்க, அதில் கர்த்தர் முன்னாடி போகிறார். ஆண்டவர் முன்னாடி போகிறார். அவர் ரெடி பண்ணிட்டு உன்னை அனுப்பிட்டு உன் போட்டில் திருப்பியும் கூடவும் வருவார். நான் சொல்கிறேன், அவர் உங்களை திக்கற்றவர்களாய் விடவே மாட்டார். ஆமென். இங்கே பாருங்க, ஒரு கூட்ட ஜனம் அப்படியே தவிச்சு போய் நின்றுருக்காங்க. தேவ மனுஷனுடைய வார்த்தை வெளிப்பட்டிருக்கிறது. இப்போ என்ன நடந்து முடிஞ்சிருக்குன்னு யாருக்குமே தெரியாது. நல்லா கவனிங்க. when the lepers went, I want you to understand how God works, how miraculously, how graciously God works. எல்லாரும் அந்த கேம்புக்குள்ளே போகிறாங்க. அது இந்த leprous people கேம்புக்குள்ளே போகிறப்போ அவங்க அங்கே கண்ட காட்சியை கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. குதிரை கட்டின மாதிரியே இருக்கு, அவங்க கொண்டு வந்த கழுதைகளும் அங்கங்கே கட்டி இருக்கு, அவங்க கொண்டு வந்த உணவு பதார்த்தங்கள் அப்படியே இருக்குது, அவங்க கூட்டிகிட்டு வந்த கால்நடைகள் அப்படியே இருக்குது. எனக்கு இது ஒன்றும் புரியல, எதுக்காக வரும்பொழுது ஜுவல்ஸ் எல்லாம் கொண்டு வந்தானுங்கன்னு தெரியல. இந்த வாருக்கு வரும்பொழுது அவங்க கொண்டு வந்த விலை உயர்ந்த பொருட்களும் அங்கே இருக்குது. இப்போ எப்படி இருக்குதுன்னா அங்கே ஒரு ராப்சர் நடந்த மாதிரி இருக்குது. எல்லாம் இருக்குது, ஆள் ஒருத்தன் கூட இல்லை. அதுதான் எல்லாமே இருக்கு, ஆள் ஒருத்தன் கூட இல்லை. அப்போ வேதம் சொல்லுது, ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு சத்தத்தை கேட்க பண்ணினார். உன் சத்துருக்களுக்கு கர்த்தர் ஒரு சத்தத்தை கேட்க பண்ணுவார். எதை ராமன் சொல்றீங்க? ஒரு சத்தத்தை கேட்க பண்ணினார். பெரிய பெரிய ரதங்கள் ஓடி வருகிறதும் குதிரைகள் கணைக்கிறதும், அந்த சத்தம் கேட்ட உடனே ஏத்தியரும் எகிப்தியரும் இவன் கூப்பிட்டுட்டான் போல, நம்ம அவ்வளோதான் நினைச்சு எல்லாரும் பயந்து ஓடுறாங்க. ஓடும் பொழுது எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடுறாங்க. எனக்கு ரொம்ப புரியாததாக இருக்குது. எப்படின்னா, இப்போ நம்ம இங்கெல்லாம் கீழே இருக்கிறோம், திடீர்னு ஒரு எமர்ஜென்சி, நீங்கள் எல்லாம் இங்கேருந்து நேராக போய் கீழ்பாக்குது கெல்லி சிக்னலுக்கு உடனே வாங்க அப்படின்னு சொன்னால், கீழே இறங்கினோடனே என்ன தேடுவோம்? பைக் எங்கே நிற்குது, கார் எங்கே நிற்குது, எப்படி ஓடும்? எத்தனை பேர் ரன்னிங்லேயே ஓடி சேர்ந்துருவோன்னு யோசிக்க போகிறீங்க? யாராவது ஒருத்தர்? நான் யோசிக்கிறேன், அவ்வளோ இராணுவம் இருந்துச்சு, துண்டை காணும் துணியை காணும் ஓடி இருக்கிறான், ஒருத்தங்க கூட குதிரையில் ஏறி போகணும், கழுதையை எடுத்துகிட்டு போகணும்னு யாருக்குமே தோணலை. நான் சொல்கிறேன், இது தேவ செயல். வேவு பார்க்க ஆட்கள் அனுப்புகிறாங்க, இவன் சொல்கிறதெல்லாம் உண்மையானு பார்த்தா வழி எங்கும் அவங்க உடைமைகள் சிதறி இருக்கிறது.
அவன் போட்டிருந்த ட்ரெஸ்ஸு, செப்பல், கொண்டு வந்த உடைமைகள் எல்லாம் வழியங்கம். இட் இஸ் ட்ரோன் ஆல் ஓவர் த பிளேஸ், பட் நாட் ஈவன் ஒன் பர்சன் வாஸ் சீன். ஸோ ஐ பிலீவ் இட் திஸ் வே. என் பிள்ளைங்கள்லாம் கஷ்டப்படுறாங்க. ஓவர் நைட் நான் ஒரு மிரக்கல் செய்ய போகிறேன். நான் செய்ய போகிறேன்னு என் மகனுக்கு சொல்லிட்டேன், அவனும் அங்கே சொல்லிட்டான். இதுதான் மிரக்கலோட இரவு, நீ எல்லாத்தையும் கொண்டு வா அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு போல். அங்கே ஊரில் ஒரு குதிரை இருக்கக்கூடாது, எல்லாம் கொண்டு வந்து இங்கே கட்டிடணும். ஐ மீன் உன் பீரோவில் இருக்குது, லாக்கரில் இருக்கிறதெல்லாம் கூட எடுத்துகிட்டு வந்து இங்கே உன் டென்ட்டில் வைக்கணும். டென்ட்டில் ஃபுல்லாக சமைச்சு எல்லாத்தையும் சமைச்சு எல்லாம் ரெடி பண்ணி வைக்கணும், ஆனால் நீ சாப்பிடக்கூடாது இப்படின்னு ஆண்டவர் அந்த எதிரிக்கு கட்டளையிட்டு இருப்பார் போல். அந்த இரவு வந்த உடனே நல்லா கவனிங்க, the blessings that were of Israel